அக்கா, ரேகா நடிப்ப பாத்தியா? பின்னி எடுக்கிறா. இவெல்லாம் பொறுக்கிறப்பவே கிரிமினல பிறந்திருப்பா. ஏங்கா அழற? உன்ன மாதிரி தாங்க உன் பொண்ணும். அடம், விடாப்பிடி. காய்ச்சல் வந்ததுக்கு நாம காரணம் இல்ல, அபிதான் காரணம். அந்த பசங்களை 2 சாத்து சாத்தி மூளையில உட்கார வச்சிருப்பேன்க்கா. நீதான் தடுத்துட்ட. இப்ப அழற. அபி மாத்திரை போட்டு நல்லா தூங்குறா. போய் கொஞ்சம் சுடு தண்ணியால ஒத்தடம் கொடுத்தா நல்லது. அக்கா, அபி மேல இப்படி கொல்ல பாசம் வச்சுட்டு ஏன்க்கா விலகி நிக்கிற? நாம இருக்க போறதே கொஞ்ச நாள் தான். அதனால நீ அவளை விட்டு போக்கா, போ. நீ நெருப்புல விழு இல்ல கிணத்துல விழு. அபிய பாத்தியாக்கா? உன் மேல செம்ம கோவத்துல இருக்கா. நீ போறப்போ அவ மனசை வருத்தப்படுத்திட்டு போகாத. பச்சை குழந்தைங்க பாவம் உன்னை சும்மாவே விடாது. நான் போறேன், அபிக்கு ஒத்தடம் கொடுக்குறேன். அக்கா, ஆல் செட். இனி அபி ரூம்ல எது நடந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும். சூப்பர். குழந்தை காய்ச்சலா இருக்கு. திவ்யா நிச்சயம் டென்ஷன் ஆயிருப்பா. குழந்தைய பாக்குறேன்னு வந்தா மாட்டினா. இத்தனை நாள் நம்ம கிட்ட கண்ணா முச்சி ஆடினால. தீனா, ஒரு விஷயம் கவனிச்சியா? திவ்யா இத்தனை நாளும் நம்மள டார்ச்சர் பண்ணதோட பெயினை நாம அனுபவிச்சிருக்கோம். ஆனா அத அவ எப்படி பண்றான்னு பார்த்ததே இல்லை. திவ்யா அவைக்கு உருவம் இருக்கா இல்லையா? அந்த உருவம் அழகா இருக்குமா அசிங்கமா இருக்குமா எதுவும் நமக்கு தெரியாது. இப்ப தெரியும்க்கா, எல்லாம் பளிச்சுன்னு தெரியும். அதுதான் அதுதான் எனக்கு வேணும்.